இறைவனில் இணைந்தனல் புனிதரே, இளைஞரில் மகிழ்ந்தனல் நண்பரே, தூயமா மரி என்னை மைந்தரே, எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே. இறைவனில் இணைந்தனல் புனிதரே, இளைஞரில் மகிழ்ந்தனல் நண்பரே, தூயமா மரி என்னை மைந்தரே, எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே. வாழ்கையும் தந்தையே, இளைஞரின் காவலரே, வாழ்கையும் தந்தையே, எம்மில் உமதருள் பொழிவீரே. இறைவனில் இணைந்தனல் புனிதரே, இளைஞரில் மகிழ்ந்தனல் நண்பரே, தூயமா மரி என்னை மைந்தரே, எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே. இளைஞரின் இதயத்தில் ஆற்றலை படைத்தீரே, வளர்கிற மனிதர் செயலுற வருவீரே. இளைஞரின் இதயத்தில் ஆற்றலை படைத்தீரே, வளர்கிற மனிதர் செயலுற வருவீரே. தளர்ந்திடும் பயிர்கள் தழைத்திட தினமும், தளர்ந்திடும் பயிர்கள் தழைத்திட தினமும், மலரும் ஆசிகள் பொழிவீரே. இறைவனில் இணைந்தனல் புனிதரே, இளைஞரில் மகிழ்ந்தனல் நண்பரே, தூயமா மரி என்னை மைந்தரே, எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே. இறைவனில் இணைந்தனல் புனிதரே, இளைஞரில் மகிழ்ந்தனல் நண்பரே, தூயமா மரி என்னை மைந்தரே, எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே. கடவுளின் சிசுவை வீதியில் எடுத்தீரே, உடையினை உடுத்தி உணவையும் கொடுத்தீரே. கடவுளின் சிசுவை வீதியில் எடுத்தீரே, உடையினை உடுத்தி உணவையும் கொடுத்தீரே. உறைவிடம் கொடுத்து படிப்பையும் வழங்கி, உறைவிடம் கொடுத்து படிப்பையும் வழங்கி, இறைவன் ஆசியை பொழிந்தீரே. இறைவனில் இணைந்தனல் புனிதரே, இளைஞரில் மகிழ்ந்தனல் நண்பரே, தூயமா மரி என்னை மைந்தரே, எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே. வாழ்கையும் தந்தையே, இளைஞரின் காவலரே, வாழ்கையும் தந்தையே, எம்மில் உமதருள் பொழிவீரே.
நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே. வெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே. அருள் வழியின் தந்தை நீரே, அருள் வழியின் தந்தை நீரே, இளம் இதயம் மகிழ வந்த ஒளியே. வெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே. எளியோரின் வாழ்வினிலே இன்ப ஒளியாக நீயாகினாய். இளைஞரெல்லாம் கண்ணுறங்க என்றும் விழித்திடும் தாயாகினாய். எளியோரின் வாழ்வினிலே இன்ப ஒளியாக நீயாகினாய். இளைஞரெல்லாம் கண்ணுறங்க என்றும் விழித்திடும் தாயாகினாய். இறையருள் வாய்க்கால எழுந்த எம்போஸ்கோ, இறையருள் வாய்க்கால எழுந்த எம்போஸ்கோ, இளையோர் இருளகற்றும் ஒளி விளக்கே. வெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே. வெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே. விஷயங்கள் ஒன்று மிக்கவர்களை இன்றைய ஒரு நன்னாளில் தர்போஸ்கோவில் பல புதிய முன்னெடுப்புகள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். அதில் ஒன்றாக இன்றைய நாளில் ஓட்டுநர் பயிற்சி மையம் ஆரம்பிக்கலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். எங்களுடைய புரோன்சன் தான் அதற்கு உடனடியாக இசைவு தந்திருக்கின்றார். அடுத்ததாக அந்த குரூப் 4 அதே நம்ம டிஎன்பிசிக்காக ஆரம்பிக்கலாம் இருக்கும். அது அடுத்த கட்டமாக ஓட்டுநர் பயிற்சி மையம் ஆரம்பிக்க இருந்த பொழுது உடனடியாக எங்களுக்கு உதவிய அகல் மையம் அவங்களோடு சேர்ந்து தொன்போஸ்கோவும் சேர்ந்து இந்தியாசியரும் தொன்போஸ்கோவும் சேர்ந்து ஒரு ஓட்டுநர் பயிற்சி மையம் ஆரம்பிக்கின்றோம். அதற்குரிய அடையாளமாக தந்தை அவர்கள், தந்தை பிரிட்டோ விழாநாயகர் அவர்கள் இதனை திறந்து வைத்து ஒரு அடையாளமாக நமக்கு தந்திருக்கிறார். கடவுளை எழுப்பி ஆங்கில பயிற்சி மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு பேக்கேஜா உள்ள கொடுக்கலாம். எனக்கு எல்லாம் வண்டி காஃபி வந்து நீங்க நிலைங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸோ அவசரத்துக்கு வண்டி நீங்களே எடுக்கணும். அதுக்காக தான் தேங்க்யூ ஃபாதர். நிகழ்வை தொடர்ந்து நம்முடைய தந்தைகள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். இங்கு வந்திருக்கின்ற மிக முக்கியமாக நான் நினைத்ததை விட நம்முடைய அருட்தந்தையர்கள் அன்போடு தோழமையோடு பாசத்தோடு வந்திருக்கின்றார்கள். இந்த செகரத்தை நோக்கி நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். முதற்கண்ணாக இங்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பு தந்தை தந்தை பிரிட்டோ அவர்கள். தந்தை பிரிட்டோ அவர்கள் ஆக்சுவலா அவர் உண்மையில ஒரு ஆங்கிலோ இந்தியன் தான். அவர் உண்மையிலே அவர் வந்து ஊட்டியை சார்ந்தவர், மலைப்பகுதியை சார்ந்தவர். சின்ன வயசுல அவருடைய ஆங்கில புலமை பார்த்து நான் வியந்திருக்கின்றேன். குறிப்பாக அதிலும் என்னுடைய அஸ்பாரன்ஸ் சொல்லுவாங்க, முதல் புதுமுக மாணவர்கள் அவர்களுக்கு அவர் வந்து அருட்தந்தையாக அவர்களுக்கு ஒரு ரெக்கத்தந்தையாக இருந்திருக்கின்றார். தந்தை அவர்கள் இங்கு வந்திருப்பதில் மிக மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக என்னுடைய மாநிலத்தில், எங்களுடைய சலேசிய மாநிலத்தில் அவர் ஒரு ஆலோசகராக, அதிலும் குறிப்பாக பாண்டிச்சேரி மையத்திற்கு அவர் ஒரு பிரதிபலிப்பாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக எங்களுடைய தொன்போஸ்கோவில் அனைத்து கல்வி மையங்கள் அது அனைத்திற்கும் அவர் ஒருங்கிணைப்பாளராக ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கின்றார். இந்த நேரத்தில் வந்திருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக தமிழில் இருந்து பார்க்கின்ற பொழுது மிக மிக எளிமையானவர். எப்பயுமே சாதாரண ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அதை எங்க போயினா இந்த பஸ்ல போறாங்க போவார். அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். மிக எளிமையான ஒரு நண்பர், பாசத்துக்குரிய ஒரு அன்பு தந்தை அவர்கள். இந்த நேரத்தில் நாம் அழைத்தவுடன் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க உடனடியாக இங்க வந்து நமக்கு எல்லாம் ஆசை தந்திருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு அவரை அன்போடு அவரை வரவேற்று
அவருக்கு முன்னாடி அனுப்பிக்க எங்களுடைய அன்பு தந்தை கிறிஸ்தவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். நினைவு பெற்றவர் தாஸ் அவர்கள் இருக்கின்றார். நமக்கு நம்மோட இருப்பவர் சலேசியர்கள் யாரை கூப்பிட்டிருந்தாலும் சலேசியர் பற்றி பிரசங்கம் அப்படி வைப்பாங்களா அப்படின்னு டவுட் தான். அதுல மார்க் வச்சாங்கன்னா உண்மையிலே அவர் 100க்கு 100 மார்க் எடுக்கக்கூடியவர் நம்முடைய அன்பு தந்தை பூபதி அவர்கள். மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய பிரசங்கம் தந்திருக்கின்றார். தந்தை அவர்கள் மறைபற்ற குருவாக இருந்தாலும் எங்களுக்கு எப்பொழுதுமே ஆன்ம குருவாக இருந்து எங்களை என்னாலும் பயணித்திருந்த அன்பு தந்தையோட என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதுக்காக எங்களுடைய தந்தை பங்கராசு அவர்கள் இந்த சிகரம் இங்க இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு முன்னேயே ஒரு காரணம், ஒரு அர்ச்சனை இருக்கும். தந்தை பங்கராசு அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு ஆன்ம குருவாக ஆலோசனை தருகின்ற அன்பு தந்தையாக இருக்கின்றார். தந்தையவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தும் எங்களுடைய ஜபங்களும் தந்தையவர்களுக்கு வாழ்த்துக்களும். அதுக்காக எங்களுக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு இருப்பவர் தந்தை ஞானஜோதி அவர்கள். இங்கிருந்து அனைத்து வருடமும் 6 ஆண்டு காலம் சரி எங்களோட துணை 7 ஆண்டு காலம் துணை இருந்து எங்களுக்கு இந்த சிகரத்துக்கு ஒரு ஆன்ம குருவாக வழிநடத்தியவர் தந்தை ஞானஜோதி அவர்கள். எப்பொழுது இங்க வந்தாலும் சரி எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்தாலே பசங்களோட முன்னுப்பார்கள். தந்தையோட ஐஸ்கிரீம் ஃபாதர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தையுடைய வாழ்த்தும் ஜபங்களும் தந்தை ஞானஜோதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா, நான் அதை ஜேம்ஸ் அவர்களுக்கு சும்மா மெசேஜ் தான் போட்டேன். அதை எங்களோட ஃபீஸ் வாங்க ஃபாதர் அப்படின்ட்டு உடனடியாக விஎஸ்எஸ் தந்தை ஜேம்ஸ் அவர்கள் உடனடியாக இதோ வருகிறேன் என்று உடனடியாக வந்து தந்தை அவர்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் எப்பொழுதுமே எங்களை பாராட்டி கொண்டு எங்களுக்கான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்ற தந்தை ஜேம்ஸ் அவரை முத்தவர்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். அதை தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்ற மிக முக்கியமான எங்களுடைய அன்பு தந்தையர்கள் ஏசி சபரிமுத்து தந்தை அவர்கள் முதல்ல வந்து மெசேஜ் போட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்ற. ஆனா முதல்ல வந்து ஏசி சபரிமுத்து அவர்கள் தான். தந்தையுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஜபங்களும். தந்தைகளுக்கு மூத்த குருவாக இருந்து நம்முடைய இல்லத்தை பற்றி மிக வரலாற்று ஆசிரியராக இருக்கின்ற நம்முடைய ஏசி சபரிமுத்து அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். இதில் அடுத்ததாக நமக்காக வந்திருக்கின்ற தந்தை ஸ்டீபன் அவர்கள். தந்தை பங்கு தந்தையாக மிக ஹேண்ட்ஸமான பர்சன் ஸ்டீபன் சொல்லுவாங்க. ஒரு ப்ளூ கிளாஸ் மட்டும் வந்தாலும் பயங்கரமான ஸ்டைல வர்றாரு. அண்ணன் ஸ்டீபன் அவர்களை என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் அவர்களை நம்ம வாழ்த்துக்கின்றோம். அடுத்ததாக என்னுடைய டிபார்ட்மெண்ட் லெவல் நான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு மக்கள்லாம் பொறாமப்படுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இருக்கின்ற எங்களுடைய பிஎஃப் அவர்களுக்கு உதவிகரமாக வலதுகரமாக இருப்பவர் ஜோசப் சன் தந்தை அவர்கள். இளம் வயதிலே மிக அழகாக சிறப்பாக சிறப்பாக ஜோசப் சன் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். அண்ணன் கொஞ்சம் வர அப்படின்னாரு, அந்த ஒரு வாரம் டவுன்ல இருந்தேன். அவர் பயணம் செய்து வந்திருக்கிற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். தந்தை ஜோசப் சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்களுக்கு சிகரம் துன்புறுவதற்கு எங்களுடைய வட்டாரத்தை சாராதவராக இருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு அண்ணனுடைய பாசத்தோடு டக்குன்னு வந்துருவார். எப்போ ஒரு கேட்டாலும் சரி அவருக்கு வந்து ரொம்ப அழைப்பு தரலாம் உள்ள தந்தை போஸ்கா அவர்கள் எப்போ பாசக்கூடிய அவர் அண்ணனோட வந்து எப்பொழுதுமே எங்களோட ஒரு இன்பத்தமிழ் பங்கு இருக்கின்ற அன்பு அண்ணன் போஸ்கோட அன்போடு இருக்கின்றோம். காரியங்கள் இருக்கின்றார். அவர் பீஸ் அதுவே குறிப்பாக அப்பா அண்ணன் அவர்களுக்கு நிச்சயமான விஷயம் ஹாப்பி பீஸ் தந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜபம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல தேவநேசன் அண்ணன் அவர்கள் அவரும் இந்த வட்டத்தை சாரவராக இருந்தாலும் நாங்கள் கேட்ட உடனடியாக வந்திருக்கிற தந்தை தேவநேசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் அவங்களையும் நாங்கள் வாழ்த்துக்கின்றோம். நல்லா இருக்கு. அடுத்ததாக இந்த அன்பு தந்தை ஆய்வுரை சார்ந்த ஆண்டனிராஜ் தந்தை அவர்கள் இங்கிலீஷ் கோச்சிங் நடக்குது அப்படின்னாக்கா முதலாக அவர் தான் முன்னாடி நின்று இந்த பிள்ளைகள் எவ்வளவு குறைச்சி தர முடியுமோ குறைங்க எங்கள் பிள்ளைகள் நான் படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஆசையோடு அனுப்புகின்ற அன்பு தந்தை ஆண்டனிராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் ஜபங்களும் அன்போடு. அதுதாக எங்கள் குடும்பமாக எப்பொழுதுமே எங்களோட தோல் கொடுத்து எங்களோடு பயணம் செய்பவர். அது காரிலும் சரி பைக்லையும் சரி எங்களோடு எப்பொழுதுமே இருக்க அன்பு தந்தை ஜேம்ஸ் அவர்கள். அண்ணா ஜேம்ஸ் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். தந்தை வந்து நம்முடைய குடும்பத்தில் ஒருவர், அதனால அவருக்கு நம்ம ஒரு பாசத்தோடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய அன்பு தந்தை லூத் அவர்கள் தங்கராம்பட்டில இருந்து தந்தை அவர்கள் எப்பொழுதுமே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிக்கும் உற்சாகம் வந்து ஊக்கம் வந்து ஆக்கம் வந்து அழைக்கின்ற அன்பு தந்தை லூத் தங்கராம்பட்டில் இருக்கின்ற தந்தையுடைய என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்கள். பாக்கியராஜ் சார் அதை கொஞ்சம் பேர் மாற்றிருக்காரு சார். அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பாக்கியராஜ் அவர்கள். அடுத்ததாக நமக்கு
நமக்கெல்லாம் பவர் ஹவுஸாக இருந்து நமக்கெல்லாம் ஜெபம் செய்து கொண்ட விக்ஷன் ஃபாதர்ஸ் அவங்க ஆத்ம குருவாக இருந்து எல்லாருக்குமே ஜெபம் எங்க போனாலும் பாவசரியாக இருந்து ஜெபத்தை நம்ம தந்திருக்க இருக்கிறார்கள். அந்த லிஜோ அவர்களை கூட அழைக்கின்றோம். அந்த லிஜோ அவர்கள் இதுக்காக அவர்களுக்கும் சரி அவரோடு வந்திருக்கின்ற அன்பு தந்தை சகாயராஜ் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபம் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். வேற யாராவது தந்தையருக்கும் நாங்கள் இருந்தா தந்தையருக்கும் அனைவருக்கும் நமக்கு இந்த நேரத்தில் மிக குறிப்பாக எங்களுக்கு எப்பொழுதுமே பக்கத்து வீடு அதுக்கு பக்கத்து வீடு அப்படின்னு சொல்ற அருள் சகோதரிகள் கிரேஸ் அண்ட் கம்பேஷன் அவங்க வந்து இங்கே இல்லை ஏற்காடுல எங்கெல்லாம் வருமா அதெல்லாம் பக்கத்து வீடு அவங்க இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் மிக பாசத்தோடு என்னுடைய வயலா சுப்பீரியர் அவங்க வந்திருக்கிறார்கள். அருள் தந்தைகள் அன்பு அழைக்கிறோம். ப்ளீஸ் மரியன் அதை அன்போடு அழைக்கின்றோம். தந்தையுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஏனென்றால் இந்த பக்கம் நாகோஸ்கோ இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பக்கம் வயலா உண்மையிலே மிக அழகாக விஞ்ஞாச வழியும் அவரோட வந்திருக்கின்ற தந்தை விஞ்ஞாசி அவர்கள் விஞ்ஞாசியோட அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஃபாதர் தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ தந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அவர்களுக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தாலும் இங்க ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டே செய்யுங்க யோசிச்சு எங்க போதும் அப்படின்னு உடனடியாக பயணம் செய்வது நம் தந்தைகளுக்கு நன்றி. இதில் அவர்களை தொடர்ந்து கிரேஸ் அண்ட் கம்பேஷன் பிள்ளைகளுக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் திடீர்னு வயிற்றுவலின்னு சொல்லுவாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல்னா கிரேஸ் அண்ட் கம்பேஷன் தான். எதா இருந்தாலும் சரி உடனடியாக அருகில் இருக்கின்ற என்னுடைய நர்சிங் கல்லூரி அவர்களை சார்ந்தவர்களும் சரி இந்த இரண்டு கம்யூனிட்டி அவர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சிஸ்டர் ராகினி வந்து நான் என்ன சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த அலங்காரம் எங்க ஃபாதர்ஸ் தான் என்னதான் முக்கிய நாங்கள் அழகுப்பட்டாலும் அவ்வளோ அழகு வருமா தெரியாது. அரிச்சலை கேட்டவுடன் உடனடியாக அரிச்சமதி ராகினி சிஸ்டர் புனிதா சிஸ்டர் மதுரை இவ்வளவு வந்து அனைத்து அரிச்சல்கள் பிளீஸ் நிலையம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு வந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிற நம்முடைய சுப்பீரியர் அவர்களுக்கு அரிச்சமதிகள். அவரை தொடர்ந்து மவுண்ட் பள்ளியிலிருந்து வருகின்ற சிஸ்டர் ஜோதி அவருடைய சுப்பீரியர் அவர்களுக்கு அனைத்து அரிச்சவர்களுக்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். அவர்களோடு வந்திருக்கின்ற பவித்திரன் வந்திருக்கின்ற அனைத்து அருட்சகோதரர்கள் அருட்சகோதரி தலைமை சகோதரி அவர்களுக்கு சகோதரிகள் பக்கிரி பாலத்தில் வந்திருக்கின்ற சுப்பீரியர் சகோதரி அவர்கள் வந்திருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் சரி. மேலும் கீழ்நாட்டில் வந்திருக்கின்ற தலைமை சகோதரி அனைத்து சகோதரி ப்ளீஸ் எல்லாரும் என்று சகோதரிகள் ப்ளீஸ் அருட்சகோதரி அனைவரும் இணைந்து நிற்க அவங்க அனைவருக்கும் முக்கியமா எங்களுக்கு சலேஷன் சிஸ்டர் வந்திருக்காங்க. சலேஷன் சிஸ்டர் அதுலயும் குறிப்பா நிறைய பேர் ஊர்லாம் போயிட்டாங்க. அன்பு அழைச்சு ஒருத்தர் வந்தாலும் நான் வந்து 100 பேர் சமன் வந்திருக்காங்க. அவங்களும் சரி வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இதய காலேஜ் அவங்களும் சரி என்னோட ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி பங்கு வந்திருக்கிறார்கள். இதயா காலேஜ் தலைமை சகோதரி அவங்க வந்திருக்கிற அனைத்து சகோதரிகள். மேலும் உடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற மின்சாரத்துறை காவலர்கள் எங்களுடைய டீச்சர் விமலா அக்கா குறிப்பாக நாங்க பாராட்டம் அவருடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு ஏன்னா அந்த கீபோர்டு உடனடியாக கொடுத்து அவருடைய மகளையும் இப்பொழுது சலேசிய சபைக்கு அனுப்பினார். அவர் கடவுள் இருந்து அவரை பாராட்டுவோம். திரு ராபர்ட் அவர்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களுக்கு ஆனா ரொம்ப தேங்க்ஸ்னா அவருடைய பிள்ளைக்காக நிச்சயமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு நாள் அவர் வந்து எங்கள் மண்ணின் மைந்தராக திருப்பதி நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய பெரும் மாவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மற்றவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். இது முடிந்தவுடன் அவர்களை ஒரு இந்த இடத்துல எங்களுக்கு பக்கத்து வீடாக இருக்கின்ற எஸ்எஸ் ஃபேஷன் சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கிற முக்கியங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகின்றோம். வந்திருக்கின்ற மற்ற பெரியவர்கள் முகம் தெரியறதால எங்க லைட் அடிச்சதுக்கு எனக்கு தெரியல. மற்ற அனைவருக்கும் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் உடன் உழைப்பாளர்கள் இவர்கள் அனைவரும் ஒவ்வொருவருமே மிக முக்கியமானவர்கள். அனைவருக்கும் ஜபங்களும் வாழ்த்துக்களும். இன்னும் யாரும் கிஃப்ட் எல்லாருமே கொடுப்பாங்க. அதுக்கு முன்பாக ஒரு லக்கி பிரைசஸ் நாங்க எப்பவுமே ட்ரை பண்றதா எங்க கிட்ட இருக்க ப்ரொடக்ஷன் அதுலயும் குறிப்பாக இந்த திருப்பலி மிக அழகாக அமைவதற்கு எங்களுக்கு ஒரு வழக்கரமாக இருந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர்கள் தந்தை அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் ஹைதராபாத்ல இருந்து அவர் உண்மையிலேயே இரவு பஸ் பிடிச்சி கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காரு. மிக அழகாக வாசிச்சார். நான் வந்து ரொம்ப பிராக்டிஸ் தான் பண்ணேன். முதல்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு உடனே மிக அழகா வாசிச்சாரு. ஏன்னா அந்த பாட்டு கேட்ட எப்படி தெரியும் அப்படின்ட்டு இல்ல நானே சும்மா எழுதி ட்ரை பண்ணோம் அப்படின்னும் மிக அழகாக வாசித்த அன்பு தம்பி அவர்களுக்கு அருண் அவர்கள் வந்து ஒருத்தரே போது எஸ்பிபிக்கு
இது சிடி போட்டிருக்காங்க. இன்னும் லாஸ்ட் பாடல் வந்து நம்பூஸ்கா பாடல் மிக அழகாக பாடுறது. அந்த அருண் அவர்களுக்கும் சரி, அவங்க எங்களுடைய அன்பு மாணவ மாணவிகள் அவங்க அனைவருக்கும் லாஸ்ட் நம்ம உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த கோயம்புத்தூர் அனைவருக்கும் வேளாண் நேகா வந்திருக்காங்க. உங்களுடைய முன்னாள் ஆசிரியர் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். திருமணத்திற்காக டைம் கொடுத்துருவோம். மேரேஜ் ஆனவங்க திரும்பி வந்து வீடியோ ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சரி ஒரு வார்த்தை ஜபங்க அப்படின்னு இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு வந்து இங்கே எங்களுடைய ப்ரொடக்ஷன் வச்சிருக்கோம். எல்லாருமே முன்னோட ஆசைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வச்ச டவல் பெட்ஷீட்ல நாங்க தைக்கல, வெளியே வச்சிருக்காங்க. டவல் டிஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொருட்கள் இருக்கிறது. நீங்க வந்து சின்னதா ஒரு சின்ன கேம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு 2 மினிட்ஸ் தான். இப்போ இவர் வந்து ஓகே, முதல் டோக்கன் நம்முடைய விழா நாயகர் அவர்கள் எடுப்பார்கள். இதுல என்ன நம்பர் வருதோ நீங்க அதுல வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி நம்பர் எடுக்கிற நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க இங்க இருக்க பொருட்கள் 7வது பர்சன்ட் எடுக்கலாம். நீங்க தெரிஞ்சு முடிச்ச ஒரு குரூப் உடனே நம்ம உடனடியாக சாப்பிட போகலாம். நம்ம பிரிண்டோ அவர்கள் முதல் லக்கி நம்பர் எல்லாருமே கிடைச்ச டோக்கன் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வாங்கி கொடுத்து ஓகே லக்கி நம்பர் ஓகே முதல் பரிசு ஒரு நல்ல ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட், ப்ளைன் ஷர்ட் கொடுத்தாச்சா பாஸ்? தம்பி சீக்கிரம் தம்பி கொடு, பிரிச்சு கொடுங்க ராஜா. சந்தோஷம் நினைச்சு தம்பி அலெக்ஸ் வாங்க. ஓகே லக்கி நம்பர் ஃபர்ஸ்ட் லக்கி நம்பர் ரைட் கொடுங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் கிடைச்சதா? அமித்வதே மிக முக்கியமாக இந்த சிறிய இந்த கேம் முடிச்ச உடனே கீழே நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு எல்லா வகையான உணவுப் பொருட்கள் இருக்கிறது. சில பேர் வந்து பிரியாணி எல்லாம் வேணாம் அப்படின்னாங்க. பிரியாணி சாப்பிட மட்டன் பிரியாணி இருக்கு. பிரியாணி சாப்பிடாலும் உங்களுக்கு சப்பாத்தி உப்புமா தான் இல்லை, சாரி சப்பாத்தி வந்து இட்லி இடியாப்பம் இதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. நீங்க டிஃபன் ஐட்டம் நீங்க சாப்பிடணும். அதான் உங்களுக்கு அனைத்து உணவு பொருட்கள் இருக்கிறது. தயவு செய்து சாப்பிட்டு நீங்க போக கூட அழைக்கின்றோம். லக்கி நம்பர் சொல்லலாமா? லக்கி நம்பர் 34. ஓகே ப்ளூ கலர் ப்ளூஸ். ஓகே வாங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வாங்க. அடுத்த நம்பர் நினைக்கிற முடிய உலகம் சந்தேகம் நம்பர் நினைக்கிறேன். அது பூபதி எடுப்பாங்க. லக்கி நம்பர் கொடுத்து அடுத்த லக்கி நம்பர் சீக்கிரம் அடுத்த லக்கி நம்பர் பாருங்க சொல்லிடுறேன். அடுத்த லக்கி நம்பர் 22. ஒரு டீஷர்ட் ஆப்லோ டீஷர்ட் 22. வா 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 யார் ஓகே அடுத்த நம்பர் அடுத்த அமிர்தசாலி 67. 67 67 ஓகே பாருங்க வாட்ஸ்அப் அது ஏசி அடுத்ததாக ஒரு பெட்ஷீட் ஆகஸ்ட் பெட்ஷீட் 69 69 தேங்க்யூ. அடுத்த அதிர்ஷ்டசாலி இவங்க வந்து படிக்கணும். ஏன்னா நல்ல ஒரு புத்தகம் 17 படிக்க சிஸ்டர் கரெக்டா சர்ப்ரைஸ் பண்ணி நாளைக்கு எல்லாரும் குரூப்ல போட்டு மிஸ்டர் சிஆர்ஐ குரூப்ல போட்டுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அடுத்த லக்கி நம்பர் போட்டு ப்ளீஸ். அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு சட்டை ஷர்ட் 26 அக்கா நீங்க நைட் ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க. நைட் ஸ்கூல்ல இருக்க மிக முக்கியமான ஆசிரியர் அவர்கள் காலை பண்ண ஓகே நைஸ் சார் வெரி குட். அடுத்த 54 54
ஓகே 5 நாளுக்கு டெய்லி அப்பா சூப்பரா நம்ம சின்னாக்கு கிடைச்சிருக்கு சின்ன செகண்ட்ல இருக்கிற பக்கத்து கம்பெனில அவர் கரெக்டான டிசிஷன் அவர் வாங்கிட்டார் 20 அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டரால 20 ஆஹா அத கிரேஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க யார் நம்ம ஓகே டிரைவருடைய வைஃப் வந்து வெரி குட் பாராட்டுகள் டிரைவர் போஸ்ட் கண்டிச்சு வெரி குட் அடுத்த லக்கி நம்பர் 37 என்னுடைய சமையல் அம்மா வந்திருக்காங்க வாங்கம்மா அது அவங்க சொன்னாலே வருஷம் ஒரு பிரைஸ் வச்சிருக்காங்க 77 கிடைச்சமா அதிர்ஷ்ட சாய் கிடைச்சமாக கவர் ஓகே அடுத்த அதிர்ஷ்டம் ஃபர்ஸ்ட் 77 கிடைச்சமாக வருதுகள் அதனுடைய அதிர்ஷ்டசாலி 61 சிஸ்டர் பக்கி பாலத்தில் சிஸ்டர் இதே காலையில் இருந்து சிஸ்டர் வந்து பாராட்டுகள் அடுத்த 40 தம்பி வந்து வெரி குட் ஸ்பெஷல் ஓகே வாழ்த்துக்கள் 40 அடுத்த நம்பர் ஓகே 80 ஓகே 80 ஓகே வெரி குட் மகன் அவரு தேங்க்யூ வெரி குட் அடுத்த 57 57 லாஸ்ட் 53 ஆனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அங்கு நிச்சயமாக பொறுமை காக்கும் அனைவரும் லாஸ்ட் பிரச்சனை தர முடியாது தேங்க்யூ அதுக்கு நேரத்தில் என்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எங்களுடைய சக குழுக்களுக்கு நான் அனுசரிக்க கூட ஆசைப்படுகின்றேன் என்னுடைய இல்லத்தில் எங்களோடு பணி செய்கின்ற அன்பு என்னுடைய சக குழுக்கள் மத கிருஷ்ணவர் அவர்கள் உதவி இல்லத்தந்தை தந்தை அவர்கள் இளம் வயதிலேயே மிக அழகாக என்னுடைய இந்த வெள்ளூர் இந்த பக்கம் இருக்கின்ற எங்களுடைய மாண்டு 4ஆக பிரித்திருக்கிறார்கள் வெள்ளூர் இந்த பக்கம் ரீஜன் பாண்டிச்சேரி ரீஜன் திருப்பத்தூர் ரீஜன் சென்னை ரீஜன் பிரித்திருக்கிறார்கள் இது இந்த வெள்ளூர் ரீஜன் மிக அழகாக சிறு வயதிலேயே ஒரு கவுன்சிலர் ஃபெசிலிட்டேட்டர் என்ற முறையில் மிக அழகாக நடத்தி கொண்டு அதே நேரத்தில் சமூக சேவை செய்து கொண்டார் தந்தை அவர்களுக்கு கரவழைப்பு நாம் பாராட்டுவோம் அவர்களுக்கு நம்முடைய தந்தை பல ஞானமணி அவர்கள் பல பள்ளிக்கூடங்களில் அவர் முதல் தந்தையாக இருக்கின்றார் இப்பொழுதுதான் கொஞ்சம் உடலாக இருக்கின்றார் ஆனால் புலி வந்து 11 பாய்ச்சலுக்கு என்று சொல்வது போல தன்னையே டைம் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப தகராக இருப்பார் தந்தை அவர்கள் மிக அழகான நண்பர் இப்ப நம்ம சாப்பாடு சூப்பராக தயாரித்து செய்திருக்கிறோம் அவருக்கு ஒரு கரவழைப்பு சொல்லுவோம் இளம் சிங்கம் இளம் காலை அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை இந்த காட்சி வந்து எனக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ஏன்னா எல்லாரும் டிஎன்பிசி அப்புறம் எல்லாம் போயிட்டாங்க என்னுடைய அன்பு தங்கைகள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த கோர்ஸ் படிக்கலாம் இந்த ஜூன் மாதம் ஜனவரி காட்சிக்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள் இவங்க நேரத்தினுடைய ஒரு கலவரத்துக்கு நன்றி சொல்லுவோம் இடத்தை மிக அழகாக தயாரித்து இதில் பல மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இங்க ரீடிங் பட்சமாக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே பல மதங்களை சார்ந்தவர்கள் இருந்தாலும் எங்களுக்காக உழைத்து எங்களுக்காக இதை அனைத்தையும் தயாரித்து செய்யணும் எங்கள் அனைவருக்கும் ஒரு கலவரத்து பலத்தை கலவரத்து நாம் வழங்குவோம் தேங்க்யூ இந்த வரை நேரத்தில் இறுதி பாடல் பாட தந்தை அவர்கள் இந்த முன்பாக அவர்கள் அன்பு கேட்கணும் ஒரு குரூப் ஒன்று எடுத்துப்போம் நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல நீங்க தேங்க்யூ உங்க கெட்டடி பாட தந்தை ஒரு குரூப் எடுக்க அனைவரும் நின்று இறுதி பாடல் பாடி நாம் பேசுவோம் உன்னை செய்திகள்
என்றென்றும் என் பாதையுன் போலே உற்சாகம் ஒரு வேகம் முன்னாலே அன்பாலே அடிமை செய்தாயே ஆதாரம் அமைத்து சென்றாயே புன்னகை பந்தல் நம் புவி மேலே புத்தம் புது யுகமாய் விழி முன்னாலே வழியெல்லாம் பூக்கள் மின்னல் போலே இனி யாரும் வேறில்லை இணைந்தோமே உன்னாலே தீம் தீம் தக்க தீம் தீம் தக்க தக்க தீம் தாம் தக்க தீம் தீம் தக்க தாம் தீம் தக்க தீம் தக்க தீம் 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 தக்க தீம் தீம் தக்க தக்க தீம் தாம் தக்க தீம் தீம் தக்க தாம் தீம் தக்க தீம் தக்க தீம் தீம்
என்றென்றும் என் பாதையும் போலே உற்சாகம் ஒரு வேகம் முன்னாலே அன்பாலே அடிமை செய்தாயே ஆதாரம் அமைத்து சென்றாயே புன்னகை பந்தம் நம் புவி மேலே புத்தம் புதையுகமாய் விழி முன்னாலே வழியெல்லாம் பூக்கள் மின்னல் போலே இனி யாரும் வேறில்லை இணைந்தோமே உன்னாலே படிக்க